ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைனா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போ நம்ம இந்த வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் வறுவல் கூட பண்ணலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மசாலா இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் வறுவலுக்கு நீங்கள் எப்படி வந்து பூசி விடுவீங்களோ அதே மாதிரி இதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் கத்திரிக்காயில் நல்லா ஒட்டும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைப்போம். அப்போ வந்து கத்திரிக்காயிலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் மசாலா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சரியாக பிடிக்காது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா ஒட்டும். மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ மசாலா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேனில் ஒரு 5லேருந்து 6 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கருகிடும், கத்திரிக்காய் வேகாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஃப்ரை பண்ணிங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சைடும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.